இந்தியன். ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. அந்த ஆட்டம் போய் பாரு, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம். அந்த உலக நாயகன், உலக நாயகன். இந்தியன் 28 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 30 வருஷமே வச்சுங்களேன். அதாவது 3 டீகேட்ஸ் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகுது. இவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுக்கிறது தான் காண்டாகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா இது அப்சல்யூட்லி வந்து யாருன்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். கமல் சார் தான், உலக நாயகன், ஆண்டவர், த லிஜெண்ட். கமல் சார் ஆக்டிங்கை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியுங்க? அவரை பற்றி பேசுறது நம்ம வயசு இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம விவரம் தெரிஞ்சதுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சா இருந்தாலும் பரவாயில்ல, விவரம் தெரியாத வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. 5 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு அப்போதுலேருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. விவரம் தெரியாத வயசுலேருந்து அம்மா உனியே அப்பா உனியே அப்படி அந்த சின்ன குழந்தையிலேருந்தே சினிமாவுக்காகவே அர்ப்பணித்து சினிமாவுக்காகவே இது மற்ற இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்காகவே நடிச்சிட்டு இருக்காரு அவர். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து இப்போது மச்சான் ரொம்ப எமர்ஜென்சிடா, அர்ஜென்ட் ரெடி மச்சான், ஒரு 500 ரூபாய் இருந்தாலும் கூட சீக்கிரம் என் மொபைலுக்கு நம்பர் கொஞ்சம் ஜிபே பண்ணுறேன் மச்சான் அப்படின்னு கேட்டால், எமர்ஜென்சியா, ஹெல்ப் அர்ஜென்ட்டா மச்சான், என் அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குடா, டேய் என் அக்கௌண்ட் டார்மெண்ட் இருக்குதுடா, டேய் இந்த மொபைலே டிஸ்பிளே உடஞ்சிச்சுடா, இது ஜிபேவே ஒரு காலடா, அந்த மாதிரி விடுவானுங்க. அதுக்கு நம்ம சொல்லுவோம், டேய் கமலஹாசனோட பயங்கரமாக நடிக்கிறேடா, கமலே தோற்று போயிடுவான்டா அவங்ககிட்ட, அந்த மாதிரி பேசி நம்ம கேட்டோம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா நடிப்பு வந்து உதாரணமே உருவமே வந்து கமல் சார் தான், உலக நாயகன் தான். அவர் நடிப்பை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும், வேற லெவலில் நடிச்சிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹனி பிரதரை சொல்லலாம். ஹனி அவர்னால எந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்க முடியுமோ, வேறு ரத்த சதை எல்லாம் கொடுக்க முடியும், எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு அவர். கிட்டத்தட்ட ரீசெண்டாக தமிழில் வந்த பெரிய பெரிய படத்தை காப்பாற்றுறதே அனிருத் தான் சொல்லலாம். அவரோட மியூசிக் மட்டும் இல்லைன்னா அந்த படம் சுத்தமாக டோட்டலாக வேஸ்ட்னே தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் பழைய பெரிய ஸ்டார் படத்தை காப்பாற்றுனதே அனிருத் தான். அதே மாதிரி இதுதான் இந்தியன் 2. கொசுகடி இல்லாமல் நிம்மதியாக தூங்க திம்பேல் அது மாதிரி போற வேண்டிய படத்தை ஏதோ கொஞ்சமாவது பார்க்குற அளவுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக அனிருத் தான் சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ்ஸாக வந்து நம்ம சித்தார்த்தை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு ஷிப்பில் ஒரு கேப்டன் இல்லாத சமயத்தில் ஒரு வைஸ் கேப்டன் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் கமலஹாசன் கமல் சார் இல்லாத போது என்னென்ன பண்ண வேண்டியமோ அதெல்லாம் வந்து சித்தார்த் ப்ரோ பண்ணியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ்னா ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நெகட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். இந்தியன்றது ஒரு ஃபர்னிச்சரா? அப்போ இந்தியன்றது படம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன்றது ஒரு ஃபர்னிச்சர். இந்த மாதிரி இது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சொல்லுவாங்களே, அந்த ஒரு மணிகுண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை போத்தி வச்சிருப்பாங்க. இது வந்து 20-30 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதை விஜய் சூர்யா அவங்கெல்லாம் சேர்ந்து தூக்கி போட்டு உடச்சி ஒரு கதி பண்ணுறாங்களே, அதே மாதிரி தான் அந்த ஃபர்னிச்சர் தான் இந்தியன் 2. ஒரு மாஸ்டர் பீஸை இந்தியன்ற ஒரு மாஸ்டர் பீஸு ஒரு ஃபர்னிச்சரை எடுத்துகிட்டு வந்து போட்டு உடச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தாக்கா அதே கரப்ஷனு, அதே ஊழல், அதே லஞ்சம், அதே இந்தியன் தாத்தா. புதுசாக என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிதாங்க நான் தேட்டருக்கு போனேன். பார்த்தாக்கா அதே தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்ததே தான் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லா சீனும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதாவது இப்போ எங்கேஜிங்காக சுவாரஸ்யமாக இந்த இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எந்த சீனுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரே லேகாக ஏற்கனவே அவரோட படமே சங்கர் டைரக்ஷனில் பார்த்த படங்களே மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த முதல்வன், இந்த இந்தியன், மறுபடியும் இந்தியன், இந்த சிவாஜி த பாஸ், இந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்க கிளிப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி ஒரே ஃபைலில் ஒரே ஃபோல்டராக போட்டு ஒரே படம் பார்க்கணும் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் ஏற்கனவே பார்த்த சீன்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த சிவாஜி த பாஸ், இந்த கெட்டப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கோப்ரா வைப்ஸ்லாம் வருது. அப்புறம் இந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை இல்லாமே எதுக்கு இத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாம் இதில்? பிபிஎஸ் பிரியாபானு சங்கர்லாம் எதுக்கு? பிரீத்தியா என்னடா பேர், அதித்தி சங்கரா, அது சங்கர் சார் பொண்ணு பேர்ல இன்னொரு பொண்ணு, அந்த காற்று வெளியிடையில் ஒரு பொண்ணு வருமே அந்த பொண்ணு, வேற பாபி சிங்மா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட். எதுக்கு அவங்கெல்லாம் இதில் தேவையில்லாமல் இத்தனை ஆர்டிஸ்ட்? இது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எதுவுமே இல்லாமல் அவங்கெல்லாம் சும்மாவே நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. படம் சும்மா பிளாங்கா நிறைய அன்வான்ட் சீன்ஸு, லேகான சீன்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணி விட்டுறாங்க. படத்துக்கு இன்கேஸ் நீங்கள் இந்தியன் 2 புக் பண்ணிட்டு நைட் ஷோ இல்லை நாளைக்கு புக் பண்ணிக்கலாம், சண்டே புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஐப்போ எக்ஸ்பெக்டேஷன் எது இல்லாமல் போயிடுங்க. ஏன்னா ஐப்பு இல்லாமல் போகிறவனே அந்த கதை இருக்கான் படத்தை பார்த்து. இது நீங்கள் ஐப்பு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு போனீங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் செத்திங்க நீங்கள். அப்புறம் இந்த ஃபைட் சீன் சொன்னது, ஃபைட் சீன் எப்படி இருக்குன்னா, இந்த ஏற்கனவே அவர் படத்தில் பார்த்தது இந்த ஐ படத்தில் வந்து இந்த ஒரு ஃபைட் வரும்ல அதே மாதிரி தான் இருக்குது.
இந்த கமல் சார் வந்து இந்த மாதிரி கட்டுக்கட்டெல்லாம் 6 பேக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வழி பண்ணி விட்டுருக்காரு. அதுக்கேங்க நீ தேவையில்லாம இந்த சீன் இருக்கு. அதே சீனை எடுத்து வச்சுட்டு அவர் ஃபேஸ் பதில் இவர் ஃபேஸ் மாற்றி ஏஐ போட்டு எதனா பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம இந்த சீன்ல எடுத்து காசு வேஸ்ட் பண்ணி செலவு பண்ணி எதுக்கு இதெல்லாம்? ஐ படத்துல அந்த ஃபைட் சீன்ல இருக்க விக்ரம் ஃபேஸை எடுத்துட்டு அப்படியே கமல் சார் ஃபேஸ் வச்சா ஈஸியாக வேலை முடிஞ்சுது. இதுக்கு எதுக்கு இதெல்லாம்? யூஸ்வலாக சங்கர் சார் படம்னாவே ஆவரேஜாக ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் 3 hours கிட்ட போயிடும் படம். 3 hours 5 minutes 3 hours 10 minutes 2 hours 50 minutes கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு போயிடும். 3 மணி நேரத்துக்கு தேட்டரில் கட்டி போட்டு வைக்கிற ஒரு மேஜிக்கு ஒரு வல்லமை வந்து சங்கர் சார் கிட்ட அது ஈஸியாக பண்ணக்கூடிய ஆளு. அந்த மேஜிக்கை ஈஸியாக பண்ணுவார். ஆனால் இதில் ஏன் இப்படி கொட்டை விட்டுருக்காருன்னு தெரியல. ஒருவேளை மேஜிக் எதுனா ஒரு காலம் என்னன்னு தெரியல. ஒருவேளை ஜாக்கி சான்ல வேற ஜாக்கியோட தாத்தா மாதிரி எதுனா மந்திரத்தை எதுனா மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த படத்தில் வந்து இந்தியன் படத்தில் வந்து இது மாதிரி கெட்டப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மெனக்கெட்டிருக்காங்க. அந்த கெட்டப்ஸ்க்கு மெனக்கெட்ட டைமில் இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பே பற்றி கொஞ்சம் மெனக்கெட்டிருக்காங்க. படம் வந்து சூப்பராகவே வந்திருக்கும். யூஸ்வலாக சங்கர் சார்னாவே இந்த பிரம்மாண்டம் வாயை புழக்கிற வைக்கிற மாதிரி சீன்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்பாரு. இந்த எந்திரன்ல இந்த ரோபோட்டை வச்சு எப்படா இவர் இந்த மனுஷன் இதெல்லாம் பண்றாரு, எப்படா இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் பாசிபிள், இதெல்லாம் நடக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? பிரம்மாண்டத்துக்கு உதாரணமே சங்கர் சார் தான். இவர் படத்திலே இப்படி இந்த பிரம்மாண்டத்திலே ஒரு மாதிரி இந்த விஎஃப்எக்ஸ் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கு, கண்டுபிடிச்சிட மாதிரி இது ஒரு கிரீன் ஸ்கிரீன் போட்டு எடுத்தாங்களே ஏதோ ஒரு மாதிரி கண்ணு உறுத்துற மாதிரியே இருக்குது. அந்த கலருங்கெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்புறம் படத்துல நம்ம பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? நம்மளே உட்காந்து பார்க்கலாம். எவ்வளோ ஸ்லோவான சீன், அன்வான்ட் தேவையில்லாத சீன், தேவையில்லாத ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் வந்து படத்தை ரொம்பவே டல் ஆக்கிடுறாங்க. எதுக்கடா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வருது, எதுக்கடா இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும், ஏன் இதெல்லாம் வராங்க, ஏன் இவன் வந்து இந்த இடத்துல இதை பேசுறாங்க, ஏன் இவன் இங்கே வரான், இவனுக்கு எதுக்கு இங்கே வேலை, இந்த மாதிரி எதுக்கு இந்த சீன்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம பொறுமையை இழக்கிறாங்க. இவங்க சோதிக்கிற சோதியில பொறுமையை இழந்துட்டேன் நான். பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். மகாத்மா காந்திஜியே இருந்தாலையும் இந்த படத்தை பார்த்தா இவங்க பண்ற இதுல கொடுக்குற மென்டல் ப்ரெஷர்ல பொறுமை, அகிம்சை, என்னது அகிம்சை, பொறுமை, இந்த மாதிரி இருக்க மகாத்மாஜியே பொறுமை எழுதுருவார். அனிருத் நல்லா போட்டிருக்காரு. பிஜிஎம் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா கூட எழுதியிருக்காரு. பட் இருந்தாலே நம்ம பெரிய பாய் அளவுக்கு வராது. பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான் மாதிரி வராது. அவர் அந்த காலத்திலே 30 வருஷமா அந்த காலத்திலே அந்த டெக்னாலஜி வச்சு அந்த மாதிரி பாட்டு கொடுத்துருப்பாரு. என்னதான் அனிருத் வந்து கம் பேக் இந்தியன் உன்னை ஒரு முறை பார்க்கணுமே ஊரே அப்படின்னு பாட்டு எழுதியிருந்தாலையும் இந்த பெரிய பாய் போட்ட மாதிரி எல்லாம் வராது. பெரிய பாய் இந்த எஸ்பிபி சார் எல்லாம் சேர்ந்து பாடியிருப்பாங்க. கப்பலேறி போயாச்சு புத்தம்போது ஊராச்சு கண்ணம்மா, அதெல்லாம் தொடக்கூட முடியாது. அப்புறம் இந்த இன்னொரு பாட்டு இருக்கும் இதுல, இது சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் எதற்கு அடபாச மட்டும் போதும் மண்ணே காசு பணம் என்ன, நீ என்ன கதரால் சேர்ந்த மாதிரி பாட்டு போட்டாலே அந்த லெவலுக்கு மேட்ச் பண்ண முடியாது. அவரு அனிருத் மேல எனக்கு ஒரு ஆச்சரியமா ஒரு வியப்பம் தான் இருக்கு. எப்படி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னே இது ப்ரெடிக்ட் பண்ணாரு, எப்படி ஒரு 4-5 மாசம் ப்ரெடிக்ட் பண்ணி அப்பவே இந்த பாட்டை போட்டாருன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டையும் பத்தியும் இந்த படத்தோட ரிசல்ட்டை பத்தி அப்பவே பாட்டை போட்டிருக்காரு. கதரல்ஸை பத்தி தான் சொல்றேன். கதரா உர்றான் கதரா உர்றோம் பிதிரா உர்றோன்னு மோடிஜி வந்து கதரை விட்டுருக்காரு. இப்போ படம் எடுத்து வேற கதரை விட்டுட்டு இருக்காங்க. இவரு குறிப்பா யோசிச்சு அன்னைக்கே இந்த பாட்டை போட்டிருக்காரு. 4-5 மாசத்துக்கு முன்னே பாட்டை போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அனிருத், ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். சங்கர் சார் படைச்சதுல ஒரு மிகவும் மட்டமான படைப்புனா ஒன்று அதித்தி சங்கர், இன்னொன்று இந்தியன் 2, இன்னொன்று வந்து நம்மள படம் நல்லா இருக்குன்னு நம்ம வச்சு நம்ம கிட்ட இருந்து 200 ரூபாய் பிடிங்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி கமல் சார் படைச்சதுல பிரம்மாண்ட படைப்புனா ஒன்று ஸ்ருதிஹாசன், 2வது இந்தியன் 2 நல்லா இருக்குன்னு ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, ப்ரொமோஷனு இதெல்லாம் சொல்லி ஏமாத்தினது. அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்தியன் 2 நல்லா இருக்குன்னு வந்து நம்ம தேட்டருக்கு வர வச்சு டிக்கெட் எடுக்க வச்சு நம்ம கிட்ட இருந்து 200 ரூபாய் கொடுங்க. ஏண்டா ஊழல் பண்றவங்கள கதற விடுறன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அடிக்கிற வெயில, வேகாத வெயில்ல புழுக்கத்துல வந்து கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து வந்து படம் பார்க்கறவங்க கதற விட்டுட்டு இருக்கீங்கடா, யாரா நீங்கெல்லாம்? ஏற்கனவே படம் ஃபுல்லா நம்மள பொல கடிச்சு விலை ஏற்றிட்டாங்க. எப்படா இந்த படம் முடியுன்ற லெவலுக்கு எடுத்துன்னு போய் விட்டானுங்க. சரி முடியும் போது ஹாப்பி எண்டிங்கா முடிப்பாங்க பார்த்தா இந்தியன் 3 ட்ரெய்லரை போட்டு விட்டானுங்க. அந்த வேலையை பார்த்து விட்டானுங்க பெரிய சம்பவத்தை. என்னத்த சொல்ல. இப்போ என்ன பயமாகுதுன்னா பார்ட் 3 வேற ரிலீஸ் பண்றாங்களா இந்தியன் 3. அதுவும் வேற 6 மாசம், இன்னும் ஒரு 5-6 மாசத்துல ரிலீஸ் பண்றேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அடிச்சடியிலேருந்து இன்னும் இல்லை, அதுக்குள்ளேயே இன்னொரு படமா? இருக்குண்ணா, பொறுமையா இருக்குண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. இப்போதானே நீங்க விட்டுருக்கீங்க, இதுக்கு அடுத்து இன்னும் நான் பெரிய பெரிய படம்லாம் வருது. நான் இன்னும் செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு இன்னும் அவங்க வேற அடிப்பாங்க. அதெல்லாம் தாங்கணும், அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கணும்ண்ணா. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்கண்ணா. அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கூட விடுவீங்கண்ணா. இப்போலாம் இந்த நிறைய படத்துல வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போகுது, இந்த ஷூட்டிங் எடுத்து ஃபோட்டேஜஸ் எல்லாம் காணாம போகுது, இது டெலீட் ஆகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்தியன் 3யோட ஹார்ட் டிஸ்க் எவனா திருடுங்கடா, டே ப்ளீஸ், பயமா இருக்கடா எனக்கு. ஓடவே முடியாது,
ஒளிவ முடியாது அந்த ஆட்டம் போய் பாரு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் அந்த உலக நாயகன் Can you catch my point? It's nice, no? What time, mame?